அது மாதிரி நந்தனா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்குறேன், எங்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. எப்போ 28ஆம் தேதி வரைக்கும். இறந்த பிறகுதான் அந்த பொண்ணு வந்திருக்கு. அவருடைய முதல் சர்க்கிளே மனோஜ் கல்யாணத்தை ஏற்றுக்கிடுங்க. அதைத்தான் எல்லாரும் அன்றைக்கு மீடியாவிலே அசிங்கமாக பேசுனாங்க. நீ ஏன் தமிழ் பேசுகிற, கேரளாவோட இப்போ மருமகளை கூட்டிகிட்டு வந்துங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், எல்லாரும் உலகத்துக்கே தெரியும். இறந்துமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டான். இவங்க ஜனனி வந்துருச்சு. அன்னியார் வந்து அவங்க 11 மணிக்கு தான் வராங்க. புறப்பட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு கிளம்பி வரனால அவங்க வந்து சேர லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் கங்கையவன் கத்திட்டாரு. அவங்க மாமியார் அத்தையை வந்து உண்மையில ரொம்ப அத்தையை பற்றி நீங்கள் இப்படி நினச்சி வச்சுருக்கீங்களோ, அத்தையை ரொம்ப மோசம் அப்படிங்குது. சரி பொருள் உள்ள உட்கார வச்சுட்டு தான் வந்து பேசுகிறான். ஜனனிக்கு ஏன் லேட்டாக வந்த, எங்கள் அப்பா என்ன சொல்லுது, என்னை கூப்பிடதா அப்படிங்குது. மாமனார் இறந்துருக்காரு, பேரம்பேத்தி, உலகமே போகுது, முதலமைச்சர் அரசு மரியாதை. இன்னைக்கு கூப்பிட்டா சென்னைக்கு வருவேன்னா, கூப்பிட்டா எல்லா உலக மக்கள்லாம் வந்தாங்க. மகேந்திரனை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நாள் இருக்க போறோம்னு நினச்சி கொடுத்தாரு. அங்கே இருக்கு டாக்குமெண்ட். அதில் ஜனனிக்கு இருக்க வீட்டில் இந்த பொண்ணு இருக்கு. அந்த சோகத்தில் இருக்கும்போது சொத்துங்கிறது சொத்தை கேட்டாலுமே அதெல்லாம் பாரதி ராஜா சம்பாதிச்ச சொத்து, மனோஜ் சம்பாதிச்ச சொத்து எதுவுமே இல்லை. அப்போ அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு அதுதான் நம்ம தலையெழுத்து. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் அந்த ஜனனிக்கு. அது நாத்தனார் சண்டை எல்லாரும் வீட்டிலையும் இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போதே, மனோஜ் இருக்கும்போதே ஒருத்தர் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்திருக்காங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இயக்குனர் எம் பாரதிராஜ் சார் அவருடைய டெத் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் ஓடின்னு இருக்குன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவரை கடைசி டைமில் யாரும் அவரை கூட இருந்து பார்த்துக்கல. அவங்களோட ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெத் அன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சில கான்ட்ரவர்சிஸ் ஓடின்னு இருக்கு. இதெல்லாமே உண்மையாக பொய்யா, அந்த கான்ட்ரவர்சிஸ் பின்னாடி உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக திரு மகேந்திரன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. மகேந்திரன் சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரதிராஜா சார் அவருக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணவர் இவர் தான். அதுக்கப்புறம் அப்படியே பாரதிராஜா கூட சார் கூட இப்போ கடைசி தருவார வரைக்குமே வந்து இவர் தான் கூட ட்ராவல் பண்ணி அவரை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறாங்க. வணக்கம். வணக்கம். என்னதான் சார் பிரச்சனை? ஏன்னா நம்ம கங்கைமரன் சார் வந்து ஒரு மாதிரி என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு வாரமே பார்க்குறேன். 2003 இருந்து இன்னைக்கு 5 வருஷமா 4 வருஷமா கிட்டத்தட்ட 1000 நாட்கள் 1500 நாட்கள் வந்து சத்தியவானுக்கு ஏற்ற சாவித்திரி மாதிரி அவங்க பக்கத்துல இருந்து அன்னிதான் பார்த்தாங்க. வேற யாரும் பக்கத்தில் ஜனனி கொஞ்ச நாள் கூட்டி கொண்டு சென்னையில் மலேசியாவில் வச்சுருந்தது தவிர, ஒன்று நர்ஸு அவரை தான் பார்ப்பாங்க. அவருக்குள்ள ஏற்பாடு அப்புறம் பண்ணுறது யார்? வீட்டில் வச்சுருந்தாலும் ஆஸ்பத்திரி இருந்தாலும் அந்த 1000 நாட்களுமே தூங்காமல் முடிக்காமல் இருந்து பார்த்தவங்க அந்நியார் தான். மனோஜ் இருக்கும்போதே அவர் 2 தடவை ஆஸ்பத்திரி. அப்போ மனோஜாக இருந்தாலும் வந்து பார்ப்பாரு, போவாங்களே தவிர கூட தங்குற அளவுக்கு யாரும் உள்ளேயும் விடவும் மாட்டாங்க. இவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ள விட மாட்டாங்க. அந்த அம்மாவை சசிகலா பார்த்துக்கிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டவங்க தான் அந்நியார். ஆனால் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, அந்த மனோஜ் இறந்த பிறகு மனோஜ் இறக்குறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டார். அவங்களுக்கு பிரிச்சுட்டா டாக்குமெண்ட்லாம் வாங்கியிருக்காரு, சொத்துக்கள்லாம் வச்சுருக்காரு, உயிருமே எழுதிட்டார். பட்டு மனோஜ் திடீர்னு இறந்தனால இந்த ஜனனி இருக்க வீடு வந்து மனோஜ் இருக்க வீடு ஜனனிக்கு உள்ளது. மற்ற சொத்துக்கள்லாம் ஆதாருக்கு என்ன ஒய்ஃபுக்குன்னு எழுதி வச்சுட்டாரு. மனோஜ் இறந்தனால இந்த டாக்குமெண்ட் பூரா மனோஜ் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் வாங்கி கொண்டு வச்சுருந்துருக்காரு. அதுதான் இப்போ மனோஜ்குமார் கூட சொன்னார். டாக்குமெண்ட் பூரா மனோஜ் கையில் இருக்க. மனோஜ் இறந்து போனதுனால டாக்குமெண்ட் திருப்பி கொடுக்க வரல. எந்த டாக்குமெண்ட் பூரா எல்லாம் க்ளீனாக பண்ணுறவர். அவரை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்க வைக்கிறதுனா ரொம்ப ப்ராப்பராக பண்ணக்கூடியவர். பட் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட எழுதி வச்சது மகேந்திரனை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு நினச்சி கொடுத்தாரு. அங்கே இருக்குது டாக்குமெண்ட்டு. அதில் ஜனனிக்கு இருக்க வீட்டில் தான் இந்த பொண்ணு இப்போ இருக்குது. அது இறந்த உடனே எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்கும்போது இந்த ஒரு இடம் 9 கிரவுண்டு இருக்குது. நம்ம விஜய் முதல்வர் வீட்டுக்கு பின்னாடி, நீலாங்கரையில் இவர் வீட்டுக்கு பின்னாடி. அது சம்மந்தமாக ஏதோ கொஞ்சம் கடன் இருக்குது. அது வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை கேட்டிருக்காங்க, அதை வித்துட்டு சரி பண்ணணும். இதை முக்கியம் இல்லை. அது மாதிரி மனோஜ் இருக்கும்போதே அந்த இடத்து மேலே ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காரு. அங்கே யாரும் இருந்து காலி பண்ண மாட்டேங்கிறான்னு அப்போயே ஒரு கேஸ் இருக்குது. 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடி.
அதனால் அந்த இடம் தான் ஒரு முக்கியமான தகராறு. அது அந்த இடத்த விற்றுவிட்டு கடனை அடைக்கணும்னு டாக்குமெண்ட் அந்த பொண்ணுகிட்ட இருக்குது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணலை. மனோஜ் இறந்த பிறகு அதுக்கு அது பாட்டுக்கு வீட்டில் இருக்குது. எல்லாத்தையும் அவங்கவுங்க அவர் உயிர்ப்படி தான் இன்னைக்கு வீடு இருக்குது. சென்னையிலே 5-6 வீடு இருக்குது. அதில் அந்நியாருக்கு இப்போ இருக்கிற வீடு தான் இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து அவங்க மனோஜுக்குனால ஜனனியாக வச்சுருக்காங்க. ஜனனிங்கிற நந்தனாவே வச்சுருக்காங்க. நந்தனாவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் இந்த சொத்தையும் சென்னையில் இருக்க எந்த சொத்தையும் விற்கலை. 5 லட்சம் 6 லட்சம் அவங்களுக்கு வாடகை வருது. இவங்களுக்கு அந்நியாருக்கு 1 லட்சம் தான் வருதான் சொல்கிறாங்க. என்கிட்ட அன்னைக்கு 1 லட்சம் தான்ப்பா வருது. இந்த மாதம் 1.5 லட்ச ரூபா இந்த பொண்ணுகளுக்கே சம்பளம். அதுபோக மெடிக்கல் செலவுலாம் இருக்குது. பிஆர் ஆஸ்பத்திரிக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியதை என் பேரில் தான் ஒரே ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தார். அதை போய் போன மாதம் விற்றுட்டு வந்து தான் பிஆர் ஆஸ்பத்திரியோடைய செட்டில்மெண்ட் பண்ணேன். அதை வச்சு தான் இப்போ மற்றதெல்லாம் பண்ணேன். மற்ற நடுவில் இந்த 1 இயர் செலவு பூராமே ஜனனி தான் பண்ணிச்சு. அது மாதிரி நந்தனா வந்து பிஆரில் இருந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்குறேன். எங்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. எப்போ 28ஆம் தேதி வரைக்கும். இறந்த பிறகு தான் அந்த பொண்ணு வந்திருக்கு. இவங்க அதை இன்னொரு சொத்தை விற்கிறதுக்காக அப்பா பேரில் இருக்க ஒரு சொத்தை இவங்க டைரக்டர் சம்பாதிச்சதில்லை. அவங்க அப்பா சீக்கிரமாக கொடுத்த ஒரு சொத்தையும் விற்கிறதுக்காக தான் அன்று இரவு போயிருக்காங்க. இப்போ என் நம்பர் வச்சுருக்காங்க. என் மக பக்கத்தில் இருக்கேன். நான் அதை போய் சொல்லிட்டு போயிருக்கலாம். பக்கத்தில் பார்த்துங்கன்னா கூட என் மக சொல்லிட்டு தான் வந்து அதனால கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் ஆக்சுவலின்னு. இவங்க நர்ஸ் இருக்காங்க, மற்ற பாய் இருக்காங்கிற தைரியத்தில் போய் 10,000 வச்சு கையெழுத்து போட்டு வந்துடணும்னு போயிருக்காங்க. அதை முடிச்சதுக்குள்ளேயே நைட்டு கிளம்புறதுக்குள்ளேயே இறந்துட்டார். அதே நடந்தது. விற்றுட்டு வந்து தான் இப்போ இந்த செலவு பூரா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஜனனிக்கு என்ன கோவம்னா, இறந்துமே இந்த 1 வருஷம் வந்து பார்க்கவே இல்லை அப்பாவை. பக்கத்து நேருக்கு வந்திருக்கலாம். இந்த நிலாங்கரைக்கும் சேத்துப்பட்டுங்க ரொம்ப தூரம்லாம் வரவும் இல்லை. இறந்துமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சான். இவங்க ஜனனி வந்துடுச்சு. அந்நியார் வந்து அவங்க 11 மணிக்கு தான் வராங்க. புறப்பட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு கிளம்பி வரனால அவங்க வந்து சேர லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் கங்கையவன் கத்திட்டாரு. இறந்ததுக்கும் வரல. இறந்ததுக்கு அதுக்கப்புறம் 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்திருக்கு. சிஎம்மு இப்போ முன்னாள் சிஎம்லாம் வந்து பார்க்கும்போது இருக்காங்க. அது ஒரு வருத்தம். ஏன் அப்பா வந்து நடுவில் பார்த்துருக்கலாம். அவங்களே ஊருக்கு போகிறாங்கன்னா நான் வந்து மாமாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம். அதுதான். அது மாதிரி அந்த ஜனனிக்கு அது நாத்தனார் சண்டை எல்லார் வீட்லையும் இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போதே ஏதோ மனோஜ் இருக்கும்போதே ஒருத்தர் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்திருக்காங்க. அவங்க வெல்டுவாக இருக்காங்க. இந்த சொத்தை நம்பி வந்து ஜனனி இல்லை. ஜனனி ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் பெரிய வெல்டுவாக இருக்கார். அவர் நிறைய செலவழிச்சிருக்காரு. அவர் தான் எல்லா செலவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ இறந்ததுக்கும் அவர் தான் பண்ணுறாரு. அவருக்கு மறுமையாக கவலை இல்லாமல் அவர் சந்திக்கிறாரு. நந்தனாவுக்கு அந்த இறந்துட்டாருங்கிற கவலை. அதுக்கு என்ன பண்ணுறது? கணவர் இறந்துட்டா கணவர் இறந்தவருக்கு காட்டுவதுங்கிற மாதிரி அது மிகப்பெரிய சோகம். அந்த சோகத்தில் இருக்கும்போது சொத்துங்கிறது பெரிய. சொத்தை கேட்டாலுமே அதெல்லாம் பாரதி ராஜா சம்பாதித்த சொத்து, மனோஜ் சம்பாதித்த சொத்து எதுவுமே இல்லை. அப்போ அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு அதுதான் நம்ம தலையெழுத்து என்னைய பார்த்துக்கலாம் வைக்கணுங்கிறதால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க நல்லா தான் இருக்காங்க. உடனே வந்து பார்க்கலன்னு தான் அண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஜனனி முறைக்கும் நீ இப்போ இங்கே வந்தால் அங்கேயும் லேட்டாக வந்திருக்கு. தேனிக்குமே நான் தான் என் ஒய்ஃப் தான் போய் சமாதானம் பண்ணுறோம். அப்போ எங்களே நீங்கள் சரி நீங்கள் சொல்கிறக்கா ப்ளீஸ் நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லும்போது அப்புறம் எங்கள் வீட்டில் கூட சொல்கிறாங்க, நீ வந்து இது பார்க்கலைங்கிறதே இது தப்பா. அவங்க மாமியார் அத்தை வந்து உன் மேலே ரொம்ப அத்தையை பற்றி நீங்கள் இப்படி நினச்சி வச்சுருக்கீங்களோ, அத்தையை ரொம்ப மோசம் அப்படிங்குது. சரி பொருள்னு உள்ள உட்கார வச்சுட்டு தான் வந்து பேசுகிறான். ஜனனிக்கு ஏன் லேட்டாக வந்த? எங்கள் அப்பா என்ன சொல்லுது, என்னை கூப்பிடலை அப்படிங்குது. மாமனார் இறந்துருக்காரு, பேரம்பேத்தி உலகமே போகுது. முதலமைச்சர் அரசு மரியாதை. என்னை கூப்பிட்டா தான் சென்னைக்கு வருவேன்னா, கூப்பிட்டா எல்லா உலக மக்கள்லாம் வந்தாங்க. நீ ரத்தம் 2 விஷயம். நம்ம கூப்பிட்டா அப்படின்னா கூப்பிட்டு வர அளவுக்கு நீ கிடையாது. நீ மருமக. மனோஜ் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவானா? எங்கள் அப்பா வந்து என்ன ஏன் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ இருக்கிறேன்னு தெரியல. மனோஜ் இல்லைன்னா டைரக்டர் உங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்கலைன்னா நீ யாரோ வந்திருக்கவே முடியாது. அவருடைய முதல் சர்க்கிளே மனோஜ் கல்யாணத்தை ஏற்றுக்கிடுங்க. அதைத்தான் எல்லாரும் அன்றைக்கு மீடியாவிலே அசிங்கமாக பேசுனாங்க. நீ ஏன் தமிழ் பேசுகிற, கேரளாவோட இப்போ மருமகளை கூட்டிகிட்டு வந்துங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், எல்லாரும் உலகத்துக்கே தெரியும். அது ஏற்றுக்கிட்டு விருப்பம் இல்லாமல் தான் தான் பண்ணுங்க. ஏன்னா அவர் தமிழ்னு கர்நாடகக்காரர் நீ வெளியே போன ரஜினியை சொல்றவர். அப்புறம் நீ மாத்திரம் கேரளாவிலேருந்து மருமகளை கூட்டி, அதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்தவர். ஆனால் மகளுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா பார்த்தாரு. அது மாதிரி
உயிரோடு இருக்க வரைக்கும் அதுவும் மாமா மாமா நல்லா தான் நல்லா தான் பார்த்துட்டாங்க. பிரச்சனை நல்லா அவங்களுக்குள்ள மனோஜ் பிரச்சனை. இருக்க வரைக்கும். சரி, இவருக்கும் அவங்க மருமகளுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இவருக்கும் மருமகளுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, அது இல்லை. கண்டிப்பா மனோஜ் இறக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் கூட மனோஜ் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரச்சனைக்கு வரும்போது இதில் பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டாரு. அப்போ மாமா நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் காலையில் வந்து உங்களை நாளைக்கு கூப்பிட்டு வரேன்னு பேசுது. அதுக்கு அது சும்மா சொல்ல நல்லா தான் பார்த்து நல்லா தான் பார்த்துருக்கு. இந்த மனோஜ் இறந்தோடனே இந்த அதை யார் சுற்றி இது வருதோ நம்ம என்ன ஆகி போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். அது என்னவா இருந்தாலும் இது தலையெடுத்து மனோஜ் இறக்கிறது யாரும் எதிர்பார்க்கல. அதனால அனுசரித்து போயிருக்கணும். அதுவும் அனுசரித்து போல அது கோவப்படுது. ஜனனி வந்து பெல்ட் நம்ம மகளாக இருந்து எல்லாம் பார்க்குறமே, இவ வந்து சொத்தை கைப்பற்றிக்கிட்டு நம்மளை விளையாட்டோம்னு நினைக்கிறாளோன்னு நினச்சிச்சான்னு தெரியல. அதுதான் அந்த அங்கேயும் நடந்தது. அது என்ன எல்லாமே மற்றெல்லாம் பரவாயில்ல. இந்த லைவுங்கிறதுனால இங்கே கங்காமரன் பேசினதும் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே நடந்ததும் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கங்கைமன் சாருக்கு தெரியாதுல்ல அவங்க ஊருக்கு போய் ஊருக்கு அதெல்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கங்காமரன் எங்களுக்கே தெரியாது. ஒரு கோவத்துல இவங்க ரெண்டு பேரும் அது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. இறக்கும் போது பக்கத்துல அது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு அடிச்சு கேட்குறேன், என்ன அப்படி நியூஸ் வருதுன்னு. இல்லை பல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் தேடியிலேருந்து தகவல் வச்சு வந்துக்கிட்டு இருக்கேன்னா காப்பி என்ன பல்ஸ் இருக்குன்னு உடனே நான் யதார்த்தமாக தந்தி டிவி போட்டு பார்க்குறேன். அதில் மறு சிகிச்சை. ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, வந்துடுவோம் வந்த பிறகு அனௌன்ஸ் பண்ணுவோம்னு. அன்னைக்கு என்ன சிக்கல்னா சிஎம் வந்து டெல்லி போகிறாரு. அவர் சொல்லியிருக்காரு நான் போகிறத கூட பார்த்துட்டு போயிடுறேன், அப்போ போனால் நான் 3 நாள் ஆகும் வரான்னு சொன்னோன்னா சிஎம் வந்து பார்க்கறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க. அதாவது சார் வந்து இறந்துட்டாங்க, பட் ஆனால் மேடம் வரத்துக்காக பண்ண சொல்லலை. கரெக்டாக இருக்கும் வெளியே சொல்லலை. எல்லாரும் முக்கியமான தெரிஞ்சதை வந்திருக்கா ஃபோனில் பேசு, பட் ரெக்கார்டான அனௌன்ஸ் பண்ணலை. சிஎம் பார்க்கறதுட்டு போகணும் ஃப்ளைட்டுக்கு அவருக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. காரணத்துக்காக முன்னாடி அப்புறம் 7 மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6:50 நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் சிகிச்சைன்னு போடும். அவரே இருந்தால் ராத்திரி 2 மணிக்கு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறேன். அம்மாவுக்கு ஜெயலலிதாவுக்கு நடந்தது. அப்போ அதிகாரப்பூர்வ இப்போ அறிவிக்கிறாங்களோ அது, அதனால அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் பின்னாடி தான் அவங்க வராங்க. அதனால தான் அதுவும் முடிவிட்டு போச்சு. இல்லைன்னா அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மீடியா வந்திருந்தாலோ அறிவிச்சிருந்தாரு. அன்னைக்குன்னு யதார்த்தமாக விஜய் பக்கத்தை விட அவர் வந்துட்டு முதல்வர் வந்தனால அந்த சிக்கல் அவ்வளோதான். வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது கூட அந்நியார் வந்து இது பண்ணுறாங்க. அவ்வளோ பதட்டப்படுறாங்க. ஐயோ நாத்தில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. அன்னைக்கும் மீடியா லைவ்ல போயிடுச்சு. அதை சொல்கிறாங்க, சொத்துக்காக தண்டையில் எந்த சொத்துக்களையும் யாரும் விற்கலை. அந்நியார் விற்றுருக்காங்களே தவிர அது அவங்களுக்கு சொந்தமான சொத்தை விற்றுருக்காங்களே தவிர ஜனனி பேரில் உள்ளதோ இல்லை மனோஜ் பேரில் உள்ளதோ டைரக்டர் பேரில் உள்ளதோ எந்த சொத்தும் இன்று வரை விற்கப்படவில்லை. அது வந்து வாடகை வந்துக்கிட்டு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. சேத்துப்பட்டு வீடாக இருக்கட்டும், நாயுடு வீடாக இருக்கட்டும், டி நகர் வீடாக இருக்கட்டும், நீலாங்கரை வீடும் இருக்குது. நீலாங்கரை வீடு அநேகமாக அவருக்கு வச்சிருப்பார் போல இருக்கு. இப்போ அந்நியார் இருக்காங்க. அந்நியாருக்கு பின்னாடி யாரும் எடுத்துக்க போகிறா? எல்லா சொத்தும் அந்நியாருக்கு பின்னாடி ஜனனிக்கு ஒதுக்கிட்டார் வீடுன்னு. அது ஒன்று தான். மற்ற சொத்து பூராமே நந்தனாக்கு தான். நந்தனாக்கு கிடைக்கிறன்னா அவங்க எந்த நேரமும் நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்படியும் கிடையாது. இது சும்மா சின்ன சச்சரவை வந்து மீடியாக்கள் பெருசாக்கிட்டாங்களே தவிர அதாவது குடும்பத்தில் நடக்கிற ஒரு அன்றாட பிரச்சனை தான். பட் அது ஒரு கொஞ்சம் டெலிவிஷன் அப்படி கொஞ்சம் வேற வேற மாதிரி அவங்களும் டென்ஷன் ஆயிட்டா. ஜனனி நான் நிற்கிறேன் பக்கத்துலேயே. ஜனனி அந்த சீட்டில் உட்காந்து யதார்த்தமாக போகுது. அதே நேரம்ங்கிறது. அந்த சீட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு எந்திரிச்சு ஏதோ உங்களுக்கு கூப்பிட்டான்னு போகுது. இவங்க கரெக்டாக இவங்க லைனில் வராங்க. எல்லா விஐபி லைனில் வராங்க. இவங்க பப்ளிக் லைனில் மருமகளையும் பேத்தியும் வராங்க. அப்போ பப்ளிக் லைனில் வந்தோன்னா வந்து அழுதோன்னா அந்நியார் தான் இருக்காங்க. ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அப்போ அழுகிறாங்க, பேச்சியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. அப்போ யதார்த்தமாக ஜனனி வருது கரெக்டாக. அது உட்காந்து சீட்டு காலின்னா இவங்க உட்காந்துட்டாங்க. அண்ணி தான் உட்கார சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், பின்னாடியே நிற்கிறேன். அண்ணி தான் உட்காருங்கிறாங்க. பேத்தியை மடியில் வச்சுக்கிறாங்க. அவங்க கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜனனி வந்து நீ எப்படி வந்தங்கிற மாதிரி அவன், நீ எதுக்கு வந்த, இவ்வளோ லேட்டாக எதுக்கு வந்துட, அது ஏன் சீட்டில் இருக்க, கெட்டப் அப்படின்னு சொல்லிடுச்சு. சீட்டை விட்டு எந்திரிச்சேன்னு சொல்லிடுச்சு. வெளியே போகணும்னு சொல்லலை, கெட்டப்னு சொல்லிடுச்சு. ஏன் சீட்டில் இதுக்கு நீ வந்து உட்காந்துருக்கு, இப்போ வந்து நடிக்கிறேன்னு ஏதோ வார்த்தையை விட்டுட்டு அது மீடியாக்களில் பார்த்து பார்த்துட்டான். அப்புறம் உடனே அழுதுருச்சு, பிள்ளைகள் அழுதுருச்சு. போகிறோம்னு மழை கட்டுறாங்க. அப்புறம் நாங்கள் தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நான் தான் இழுத்து கூட்டி 3 பேரையும் வச்சு எவ்வளோ சொன்னால் ஒத்துக்கும். சரி நான் காமாக இருக்கேன், ஆனால் நான் வெளியே வர மாட்டேன், திருப்பி எந்த சடங்குக்கு வர மாட்டேன்னு சொல்லுது. நானும் என் மனைவி சில ரிலேட்டிவ்லாம் சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். உங்களுக்கு நான் சரி உங்களுக்கு நீங்கள் சுரகா காமாக இருக்கேன்னு. அப்புறம் ராதிகா போய் பேசுகிறாங்க. ராதிகா சொன்னதை எடுத்துக்கல. ராதிகாவை மூட் அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. என்ன எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இந்த பொண்ணுன்னு.
கடைசி அந்த நீர்க்குடம் பெண்கள் எடுக்கிறது அது ஒரு சடங்கு செய்யணும்னு தான் போய் கூப்பிட்றாங்க. அப்புறம் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் சீமான் போனார். சீமான் போய் என்ன பேர் நாங்கள் வெளியே நின்று கதை உடச்சிட்டோம், யாரும் உள்ள போகக்கூடாது. அவர் போய் அதட்ட பிறகு தான் வந்தாங்க. வந்து அந்த நீர்மாலையை எடுத்தாங்க. எடுத்துட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 1000 சடங்குகள் நடந்துச்சு. அரசு மரியாதைக்கு அந்த பொண்ணு இல்லை, என் பார்வையில் இல்லை. கடைசி ஒரு பிடி மண் அள்ளி போடுறது எல்லாரும் வந்துருப்பா பார்த்துருப்பீங்க. அது எனக்கே சந்தேகம் இருந்துச்சா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இருந்தாங்க. பேரன் பேத்தியை வந்து யாரும் ஒரு பிடி மண் அள்ளி போடலை, எல்லாரும் போட்டாங்க. அரசு மரியாதை இது எல்லாமே அந்த முன் வரிசையில் இல்லை. அது மதியத்துக்கே 3-4 மணிக்கே கிளம்பி போயிடுச்சு உள்ளது. அதுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், அந்த வருத்தத்தோடு போயிடுச்சு உள்ளது. இனியாவது நந்தனா வந்து ஏன்னா நான் சொல்கிறதையும் கேட்கும், சும்மா சொல்லக்கூடாது. நந்தனாவுக்கும் என் மேலே பிரியம். நீ ஒன்றுமே எந்த பிரச்சனைனாலும் அது எல்லோரும் பெரிய ஆளும் தலையிட்டு இருக்காங்க. வைரமுத்து சார் தலையிட்டு இருக்காரு, சீமான் சார், எல்லா பெரிய இடங்களுக்கும் தெரியும் இந்த தகவல். நீ பேசி சொத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, உனக்கு என்ன பாத்தியமோ அதை எல்லாரும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ இன்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும். நாளைக்கு அந்நியாரை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்கள் நிலாங்கிற வீட்டில் இருந்து அந்நியாரை பார்த்துக்க மாமியார் என்னென்ன போகிறான் உன்னைய மாமியாரை நீ பார்த்துக்க வேண்டியது. ஜனையா பாட்டுக்கு மலேசியாவில் இருக்க போகிறாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அப்படி தான் இன்னைக்கு கூட இப்போ கேட்டேன், அந்நியார் இங்கே நிலங்கரையில் வந்துட்டாங்களாம். 9 அல்லது 10 மறுபடியும் தேனியில் அந்த 30 நாள் நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அதுக்காக வந்துடணும். அதுக்கு என்னை கூப்பிடலாம் வைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அவங்க மலேசியாவில் தான் இருக்காங்க. ஜனனியா இது டைரக்ட் ஒய்ஃபா இல்லை சார், மனோஜ் அவங்களுடைய அவங்க இங்கே சேத்துப்பட்டு வீடு. சேத்துப்பட்டில் ஜனனி வீடு சார். அதான் முதல்ல இருந்தாங்க டைரக்டர் எல்லாருமே ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த வீட்டில் தான் நாங்கள் முதல்ல கூட காரைக்குடி வேலைக்காரங்க கூட அந்த வீட்டில் தான் அது இருக்குது. பட் அந்த வீடை ஜனனி பேருக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது ஜனனி இப்போ பிரச்சனை வந்தனால ஏதோ சொல்லுதான், காளிமணிங்க என் வீடு என் வீடுன்னு. இல்லைன்னா அதுக்கு மற்ற வீடு டி நகர் வீடு அவங்க வீட்டு தான். நம்ம இது பார்சல் காம்ப்ளெக்ஸில் இருக்க வீடு அதெல்லாம் மனோஜுக்கு தான். எல்லாமே மனோஜுக்கு கொடுத்துருக்காரு. மகளுக்கும் கொடுத்துருக்கு இந்த வீடு. இந்த வீடை மற்ற இவர்களை வச்சிருப்பாரு நிலாங்கிற விட. அது இப்போ அந்நியார் அனுபவிப்பாங்க. அந்நியாருக்கு பின்னியார் யார் மகளுக்கு போகாது. மற்றபடி ஊரில் அங்கேயே ஒரு பங்களா கட்டி வச்சுருக்காரு. அது ஒரு தேனியில் பங்களா இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது. எல்லா சொத்தையும் நாளைக்கு யாருக்கு? நந்தனாவுக்கு தான் எடுத்துக்க போகுது. அது இருக்கோ இல்லையோ நீ பிள்ளைகள் நல்லா வளர்த்து நல்லா காப்பாற்ற வேண்டிய உன்னுடைய இது இப்படி ஆகிப்போச்சு. மனோஜ் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக இருக்கணும். மாமனாரும் போயிட்டார், மாமியாரும் போயிட்டார். மாமியார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. அது மாதிரி ஜனனினால உனக்கு தொந்தரவு நீ எதிர்பார்க்க தேவையில்லை. அது அது அவங்க குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான், என் குடும்பத்திலும் இருக்கிறது தான். என் மகளுக்கும் என் மருமகளுக்குமே பிரச்சனை அப்படித்தான் இருக்கே தவிர சொத்துக்காக இல்லை. சொத்துங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டார், அவர் கொடுத்துட்டார். அதனால இல்லை, அது சும்மா சின்ன அது மீடியானால பெருசாக்கி ஊதி பெருசாக்குறாங்க. அதெல்லாம் ரெக்கார்டாக பண்ணி வச்சிருக்காரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும். இயக்குனர் மனோஜ்குமார் அவரும் சில ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கும் சாருக்கும் என்ன? அவர் யாருன்னா அதான் இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த நந்தனா ஒரு ஆள் தான் வெளியாடு. பட் அவர்கிட்ட இருக்க அத்தனை பேருமே அவங்க சொந்தக்காரர். என்னை கூட யாரை வரம்பு தம்பி கேட்டாங்க, நீங்கள் அவருக்கு டைரக்டருக்கு சொந்தக்காரர் அப்படியே வச்சுருந்தார். மனோஜ்குமார் யாருன்னா டைரக்டர் ஒய்ஃபோட மச்சினேன், சொந்த மச்சினேன். அவர் பேர் ஒரு காலத்தில் மனோகரன். அப்புறம் தான் மகன் பேரையே மனோஜ்குமார்னு வச்சார். நீ மனோஜ்குமார் அவனை நீனாவது பெரிய ஆளாருன்னு வந்தாங்க. அவருடைய அதான் டைரக்டர் தம்பி ஜெயராஜ், அவங்க 2 பேர். அவங்க 2 பேர் மனைவியாருன்னா இந்த மனோஜ்குமாரோடைய அக்காவும் தங்கச்சியும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா அவருடைய அக்காவை அந்த தனபாலுங்கிற ஒரு கட்டி கொடுத்துருக்காரு. சொந்தத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. மிகப்பெரிய தலைக்கட்டு. தேனியில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்கள பூராமே திரைப்படத்துறையில் இவர் பயன்படுத்தியிருக்காரு, இருந்திருக்காங்க, போயிருக்காங்க. வெளியாளுங்கிறதெல்லாம் இருக்காது. மனோஜ்குமார் சொந்த மச்சினே. ரைட். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் சில வித்துட்டாங்க. இவருக்கு சார் கொஞ்சம் கடனில் இருந்தார். அது சொல்றாரு. அதுவே அந்த படம் எடுத்ததுல கடன் இருந்துச்சுன்னு சொல்றாரு. சும்மா இருக்க மாட்டேன். இப்ப இருந்தா அடுத்து ஒரு படம் எடுப்பாரு. அதான் படம் எடுத்தலாம் ஒரு பெரிய கடனாளி ஆகணும்னா, ஏன்னா இவருக்கு தான் சொத்து இருக்குங்கிற தைரியம். சும்மா இருக்க மாட்டாரு. இப்போ நேரம் படைச்சிருந்தாருன்னா இன்னொரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கிட்டையும் சொன்னார், அதையும் நீ கூட்டிகிட்டு போங்க தேடி கூட்டிகிட்டு போங்கன்னு. அவருக்கு படம் எடுக்கிறதுனா இவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. அதனால அதில் வர கடன் அதே நாங்களே கற்றுவேன். அந்த ஓம் படத்தெல்லாம் அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்தார். எங்கள் காரைக்குடியில் இருக்கும்போது அந்த ஓம் படத்தினால தான் ஓம் படத்தை எடுத்ததுனால ரொம்ப டிஸ்டர்ப். அந்த பொண்ணு பாதியில் நடிக்க வந்துட்டு பாதி நடிக்க வரமாட்டேன்னு அது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிடுச்சு. அப்போ தான் பிரிக்க ஆரம்பித்தாங்க.
அப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அது நடிக்க மாட்டேன்னு போயிடுச்சு. என்னை ஃபேமிலியில் திட்டுறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு போயிடுச்சு. அப்போ காரைக்குடி இருக்கும்போது திருப்பி பேசி அந்த பொண்ணு திருப்பி நடிக்க வரேன்னு ஒத்துக்குது. அங்கேயே சந்தோஷப்பட்டா, அப்பா காரைக்குடிக்கு வந்த நேரம் அது நடிக்க வரேன்னு சொல்லிடுச்சுறான்னு. அப்புறம் தான் அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணார். நான் எனக்கெல்லாம் ப்ரிவியூ போட்டு கொடுத்தாரு, நான்லாம் பார்த்தேன் வச்சோமே தவிர அது வந்து படம் எடுபடலை. அதில் நஷ்டம் ஆகிருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அது இப்போ அது வெல்டுடாக இருக்குது. பட் அந்த படம் எடுத்தது வேஸ்ட்டு. அது எடுக்கலனாலும் இன்னொரு படம் எடுத்திருப்பார். அப்புறம் கடைசியாக மனோஜை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, சுசீந்திரன். அது சுசீந்திரன் அவர் தம்பியோ அண்ணன் மகனை பெருசாக்கணும்னு அவர் பண்ண. இவர் தேவையில்லை. அப்பயே மனோஜை சாத்த போட்டேன், நான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்குவாங்க. டைரக்டர் நீ அது போட்டிருக்க வேணாலும் காமிக்கிறேன், மனோஜ் நீ படம் வந்து சக்ஸஸ் ஆன அப்படி இந்த பேட்டியை கொடுக்கணும், சக்ஸஸாக இருக்க முடியாது, அப்பா சந்தோஷப்படுத்துன்னு பேசியிருக்க அப்படின்னு நீ அப்படி பேசாத, படம் மக்கள்கிட்ட போகட்டும்னு. இப்போ எடுத்தோடனே அவருக்கு கொள்ளலை. கடைசியாக பார்த்தா அது அதை விட ஊற்றிக்கிச்சு. அதுலேயும் அதோட தான் அவர் வெக்ஸ் ஆகி அந்த அளவுக்கு இறந்து போன அளவுக்கு வந்துட்டார் மனம் சேர்க்கிறார். இவர் அதுதான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது இவருடைய படம் தான் அது. ஒரு படம் இல்லை, அது இல்லைனாலும் இன்னொரு படம் நல்லா இருந்தாலும் இன்னும் 2 படம் எடுத்திருப்பார். அவருக்கு படம் எடுக்கிறது வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. அதை பற்றி அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் சார், இந்த மாதிரி ஏதோ ஒரு லேண்டு நீலாங்கரையோ இல்லை ஊர்லயோ சொல்லல, ஒரு 4.5 கோடி மட்டும் தான் அட்வான்ஸ் வந்தது, மீதி பேலன்ஸ் வரல. அது வந்து நீலாங்கரைக்கு பின்னாடி இருக்க வீடு. ஓகே, அதை வித்துட்டு அந்த கடனை அடைக்கணும்னு இருக்காங்க. அது மனோஜ் பேர்ல இருந்திருக்கு. அவர் இறந்துட்டனால அது அப்படியே வந்து அப்படியே அது டாக்குமெண்ட் அங்கோட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதை போய் மனோஜ் இருக்கும் போதே அந்த இடத்த காலி பண்ணுற ஒரு பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ்லாம் நீலாங்கரையில் இருக்கு. அது மனோஜ் திடீர்னு இருந்தனால இப்போ அதை விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. அந்த டாக்குமெண்ட் அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது விற்க வேணாம்னு நினைக்கிறது போல இருக்கு. ஆனால் அப்புறம் கடன் தானே, அதுக்கப்புறம் வேற எதுவும் விற்கிறது, அது சும்மா இருக்கிறது. அது வித்துருந்தாங்கன்னா ஒரு கடன் இல்லாம இருந்திருப்பார். அந்த ஒரு 10 கோடிக்கும் கடன் சொல்றாரு. அதுக்காகத்தான் இப்போ அங்கே போய் விற்கவும் போயிருக்காங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் 5 வருஷம் இருக்குன்னா எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு தெரியாதுல்ல. 5 வருஷம் செலவும் ஜனனியும் டைரக்டர் தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேற யாரும் பண்ணல. அது இவ்வளவு சொத்தையும் விற்காமத்தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கடைசி இது சும்மா வேஸ்ட்டாக இருக்குன்னா அது வந்து வீடு கட்ட இனி எதுக்கு அதை விற்றா கடை அடையும் தான் அவரும் நினச்சிருக்காரு. அது கிரவுண்டாக இருக்குது, ஒரு 9 கிரவுண்டா முதல்வர் வீட்டுக்கு பின்னாடி. அது இப்போ அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாங்க போல இருக்கு. அது டாக்குமெண்ட்டுக்கு பண்ணி இனி வந்து லீகல்லாம் சேர்ந்து கொடுத்தா தானே வாங்குவாங்க. அதை முடிச்சுக்கணும். அதை முடிச்சுக்கோ எங்கேயோ போய். இப்போ இவருக்கு கடன் இருக்கு, பாரதிய சாருக்கு கடன் இருக்கு. இப்போ சார் இல்லை, இப்போ அந்த கடன் வந்து யார் சார் பொறுப்பெடுத்து? அது இப்போ லீகல்கள் தான். இப்போ 4 பேர் தான். ஒய்ஃபு பொறுப்பு, மருமக பொறுப்பு, மக பொறுப்பு தான். அப்படித்தான் வரும். அவருக்கு வாரிசாரனா பொறுப்பாக முடியும். அதுக்காக வெளியில் இருக்க வந்து யாரும் கொடுக்க போகிறது. அதனால நந்தெல்லாம் கழித்து தான் போடணும், ஒய்ஃபும் கழித்து தான் போடணும், மகளும் முடிஞ்சால் கழித்து தான் போடணும். அது வந்து லீகலில் தானே. சொத்தை வித்தாதெல்லாம் லீகலுக்கு கொடுத்தா தானே. அவருக்கு வாரிசார் யார்? மனோஜ் கிடையாது, நந்தனா தான். இங்கிட்ட இங்கிட்ட மனைவி இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து விற்றா கிடச்சிடும். அது 3 பேர் சேர்ந்து விற்றா தான் ஆகும்னா அது நந்தனா வரணும். இந்த மூலப்பத்திரத்தை கொண்டாடணும். இன்னும் இவர் யார்கிட்ட வந்து வாங்கினது. அதுதான் சிக்கலாக நிற்கிது. பண்ணிக்குவாங்க. இங்கே அங்கே நடந்த அந்த குட்டி குட்டி பிரச்சனை வந்து குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை தவிர அது மீடியா மூலியமா வந்ததுனால ரொம்ப வந்து கொஞ்சம் பெருசாகவும் அவங்க கற்பனையில் சேர்ந்து என்னென்ன பேச ஆரம்பிச்சு. அவ்வளோதான். இப்போ என் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியாது. இங்கே மீடியாவுக்கு முன்னாடி நடந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இது வந்து அது ஒரு பெரிய தப்பு. என்னென்னா இப்போ மீடியா போகாமல் இந்த இறந்தவர் வீட்டில், அது ஏற்கனவே டைரக்டர் கூட சொல்லியிருப்பார், இறந்த வீட்டில் வந்து மீடியா லைவ் எடுக்காதீங்கன்னு. ஒரு திருமணம் கூட போட்டாங்க திரைப்பட துறையிலேருந்து. இதனால தான் அது லைவ் போடும்போது நமக்கு ஆசையாக இருக்குது பார்க்க. எல்லோரும் உலகமே பார்க்குது, டிஆர்பி ஆகுது, எல்லோரும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்கிறது. ஆனால் அதில் சிரிச்சு தவறாக நடந்து போகுது, சிரிச்சு சம்பவங்கள் நடந்து போகுது. அதுதான் வருத்தம். அது மாதிரி ரஜினியை கூட மனோஜ் இறந்த வந்து பார்க்கல. அதான் இப்போ அவ்வளோ மீடியா பேசுகிறவங்க ரஜினி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்துட்டார் முதல்ல, இதுக்கு கமெண்ட் வந்துட்டார், அதுக்குமே கமெண்ட் வரல. அதெல்லாம் உள்ளது அன்னைக்கு சூழ்நிலை தான். இதுக்குமே முக்கியம். அவர் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், கம்பத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். அவ்வளோ பேர், அத்தனை டைரக்டரையும் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு, உறவுகளையும் கூப்பிட்டு, எல்லாருக்கும் பெரிய பாராட்டு விழாமல் நடத்தினார். அதில் என்ன பண்ணார்னா, முதல் வருஷம் மனோஜ் உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கு, டைரக்டர் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, நானும் இருக்கோம். அத்தனை வந்தவர்களுக்கு பூரா ஒரு 100 பேர் இருக்கும். ஒவ்வொரு மோதிரம் போட்டார். அவ்வளோ பேருக்கும் மதிய விருந்து ரிலேட்டிவ்ல. அதில் எனக்கு மாத்திரம் போடலை, என்ன போடாமல் கேட்டேன். நான் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் நகை போடுறது, எனக்கு தங்க விருப்பு, அதனால் நான் வேண்டான்ட்டேன். எனக்கு கொண்டாட தான் பத்துனார். ஆனால் அவ்வளோ பேருக்கும் போட்டார். தேவையா?
அந்த அன்பில் தான், அந்த நெருக்கத்தில் தான் அவங்க பூரா அன்னைக்கும் வராங்க இன்னும். ஏன்னா அவ்வளோ பாசம். இந்த இயக்குனர் பூராமே டைரக்டர் மேலே பாசம். கணையாளி வாங்காத எந்த ஆளுமே இல்லை அவர் மேலே. அன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் போட்டு விட்டார். யாருக்கு மனசு வரும்? ஆளுக்கு ஒவ்வொரு பவுனும் பார்த்து கீழே உட்காந்து அன்னைக்கு கைதட்டுறாங்க. அப்போ கடனாளி இருக்கிறவங்க எப்போ ஒரு 2 வருஷம் இருக்காது. 2005 இருக்கும், இல்லாட்டி 2003 இருக்கும். நானும் போயிருக்கேன். கம்பத்தில் சொந்தக்கார பூரா வந்தார். எல்லாருக்கும் பணம், எல்லாருக்கும் நகை, அவ்வளோ பேருக்கும் எவ்வளோ நாங்களும் முடிஞ்சு போயிட்டோம். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேஷ் தான் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்க வர்றவர்களுக்கு மாட்டிக்கிட்டே இருக்கார். தங்கத்தமிழ் செல்வன் ஒருத்தர் லேட்டாக வந்தார். அவரும் நானும் தான் அதில் வாங்காதவர்னு நினைக்கிறேன். மற்ற அத்தனை பேருக்கும் மோதிரம், ஒவ்வொரு பவுன் மோதிரம் போட்டு விட்றாரு. தேவை அப்போ நான் எதுக்குன்னு எல்லாம் பண்ணுறீங்க? அது ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்துக்கா அப்படிங்கிறாரு. அதையும் கேட்குறேன், என்ன நீ இவ்வளோ பண்ணுறீங்க? அன்னையும் கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்துக்காக அதை நடத்தினார் அப்படிங்கிறார். அது மாதிரி மிகப்பெரிய பாராட்டு நடத்தினார். அதனால் அவர் ஒன்றும் கடனாளி தான் இல்லை. சொத்து சேர்க்கறது அவர் மாதிரி முடியாது. இனியாவது ஊடகங்கள் திருச்சிக்கணும். அதுதான் நான் சவால் விட்டு கூட இன்னும் சொல்லியிருந்தேன். அவருக்கு இருக்க கடன் அது கடன் இல்லை, எல்லாருக்கும் தான் கடன் இருக்குங்கிற மாதிரி. கடன் இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, கடன் இல்லாத அரசாங்கம் இல்லை. அவர் கடனாக வச்சுட்டு போல. அது திடீர் மனோஜ் இறப்புனால நடந்த ஒரு சின்ன சறுக்கல் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக இருந்து நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார். அது மாதிரி அவங்க அந்த டாக்குமெண்டேஷனுக்காகத்தான் போயிருக்காங்க. போயிட்டு வந்துடும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் இல்லை. இந்த 4 வருஷமும் அவங்க பக்கத்திலே இருந்தவங்க அந்நியா அவரோட. அதுக்காக இன்னைக்கு முன்னாள் முதல்வருடைய தாயார் முடியாமல் தான் இருக்காங்க. அதுக்காக முன்னாள் முதல்வர் ஏன் இந்த மதுரைக்கு போனார், ஏன் மெட்ராஸ் போனார்னு கேட்க முடியுமா? அதுக்குன்னு பாதுகாப்பு வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் முடியாமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்காக குளிக்க முடியாது, பக்கத்தில் கல்யாணத்துக்கு போக முடியாது, நீங்கள் பாத்ரூம் போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கு சூழ்நிலைக்கு அது போனால் தான். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா அவங்க போய் கையெழுத்து பண்ணணும். அவங்க கூட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இவர் அத்தனை நாள் பொறுத்தவர் நான் என்ன ஒரு 6 மாதம் இருப்பாருன்னு. அதே மாதிரி நானுமே சொன்னேன், இவர் எப்படியும் தூக்கத்தில் போயிடுவார் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்க. இல்லைன்னா அடுத்த மாதம் நான் வரேன், வந்துட்டு நான் மீன் குழம்பு, ஏன்னா எங்களுடைய மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எங்கள் வீட்டு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்போ கூட கேட்குறாங்க என்ன மீன். எங்கள் பக்கம் முரல் மீன் தான் ஃபேமஸ் எங்கள் பக்கம். அதுவும் கிழித்து மீன் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார். அதெல்லாம் சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்றாரு. அவன் எல்லாமே சாப்பிட்றாரு, கோழி சாப்பிட்றாரு, மட்டன் சாப்பிட்றாரு. ஓ இந்த மீன் சாப்பிடுவாரான்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. சரி அப்போ கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சரி அடுத்த வாரத்தில் வரலான்னு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஏதோ எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்க அவரை கடைசியாக பார்க்க. அதே மாதிரி அந்த மைண்டு என் மக பேரே ஓடி ஜனனியும் கூப்பிடவே இல்லையா, நந்தினி நந்தினி என்னை கூட்டிகிட்டு போ வெளியே அங்கே போகணுங்கிற மூடுக்கு வந்திருக்கா. அப்போ அது அங்கே போகணும்னா எதுக்கு? ஆண்டவன் கூப்பிட்டுருக்கா, அங்கே போய் அடக்கம் ஆகணும்னு அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அடக்கம் ஆகிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு முதல் மரியாதை, அரசு மரியாதை செலுத்திய விஜய் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதுதான். ரொம்ப நன்றி. நன்றி சார். ஏன்னா சர்ச்சையாக போயிட்டு சில மேட்டர் என்ன எதுன்ட்டு மக்களுக்கு புரியாமல் இருந்தது. ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.